பணத்தின் மீது பற்று இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலக எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பணத்தின் மீது பற்று இருக்கணும். அப்போ தான் இந்த எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தின் விலையெல்லாம் 100 ரூபாலாம் இருந்தது. ஒரு சென்ட் நிலம் 100 ரூபாய்க்கெலாம் போச்சு. 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய்க்கெலாம் போச்சு. அப்போ யாருமே அதை வாங்கலை. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, எதிர்காலத்தில் வந்து யாரும் கிராமத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் நகரத்துக்கு போயிடுவாங்க, பிழைக்கிறக்காக நகரத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் எதிர்காலத்தை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மாதிரி வளர்ச்சி அடையுன்ட்டு அந்த கடந்த காலத்தில் யோசிக்கலை, நம்ம அந்த காலத்தில் யோசிக்கலை. அதனால் என்ன பண்ணாங்க, நிலத்தெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு யாருமே விருப்பப்படலை. நிலம் ரொம்ப மலிவாக கிடச்சிது, அதை யாருமே வாங்கி வைக்கலை. ஆனால் ஒரு சிலர் வந்து நிறைய வாங்கி போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. எதிர்காலம் என்னவா மாறும். இன்றைக்கி நிலத்தின் மதிப்பு அதிகமாகிடுச்சு. அன்னைக்கு குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டாங்க பாருங்கள். இப்போ நிறைய நிலத்தை வாங்கி போட்டாங்க. இன்றைக்கி அந்த நிலத்தை விற்று நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றி யூகிக்க தெரிஞ்சிருக்கு. எதிர்காலம் என்னவா மாறும், எதிர்காலத்தில் என்ன, இந்த நிலத்தின் மதிப்பு என்னவா மாறும், எதிர்காலத்தில் இந்த உலகம் அடைபெற முயற்சி அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கடந்த காலத்திலே இந்த சிலர் அந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வசதியாக வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பணத்தின் மீது ஒரு பற்றுதல் அவங்களுக்கு இருக்குது. அந்த பணத்தை எப்படி பெருக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நேசிப்பதில் அவர்களுக்கு கூச்சமே இல்லை, தயக்கமே இல்லை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பணத்தை நோக்கி போகிறது வந்து பெரிய கூச்சம். பணம் என்ன, பணம் தான் அந்த உலகமா, பணத்தையே வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியாது, மனுஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் பணத்தையே நோக்கமாக வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அவங்களால எதிர்காலத்தை கரெக்டாக கணிக்க முடிஞ்சுது. இந்த பணம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறவங்க தான் பணத்தை சம்பாதிக்காமல் சோம்பேறியாக இருந்துட்டு அவங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க. பணத்தையே இலக்காக வச்சுக்கிட்டு அதை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சு கடந்த காலத்துலேயே நிறைய நிலங்களை வாங்கி போட்டாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்து அவங்க பிற்காலத்தில் வந்து இன்றைய காலத்தில் வந்து கொஞ்சம் வறுமை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் நல்ல உயர்வான இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் எதிர்காலத்தை யூகிக்க கற்றுக்கணுன்னா எதிர்காலத்தில் வந்து நாம் வந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் பணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை அலட்சியப்படுத்தாதீங்க, பணத்தை வந்து அவமானப்படுத்தாதீங்க, பணத்தை தாழ்த்தாதீங்க, பணத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. பணம் எல்லாம் செய்யும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ உங்களுக்கு பணம் தேவை. நீங்கள் நல்லவராக வாழ வேண்டுமென்றாலும் உங்களுக்கு பணம் தேவை. கெட்டவராக வாழணுன்னாலும் பணம் தேவை. பணம் இதெல்லாம் இல்லாதவங்க நல்லவராகவும் வாழ முடியாது, கெட்டவங்களாகவும் வாழ முடியாது. பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் நல்லவங்களாகவும் வாழ முடியும். அப்போ கெட்டவங்களாகவும் வாழ்கிறதுக்கு பணம் தேவை. அதனால் பணம் இல்லாதவங்க பணத்துக்கு சமானம் அப்படின்ற மாதிரி, பணத்துக்கு எந்த குணமும் கிடையாது, நல்ல குணமும் கிடையாது, கெட்ட குணமும் கிடையாது, அவ்வளோதான். அதனால் பணத்தை என்றைக்குமே நேசிக்கணும். பணத்தை நேசிப்பதற்கு கூச்சப்படவே கூடாது. ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கூச்சப்படவே கூடாது. நிறைய சுய தொழிலெலாம் இருக்குது. ஏன் மக்கள் அதை செய்கிறதுக்கு தயங்குறாங்க? அதை போயிட்டு செய்யணுமா, சோம்பேறித்தனம். ஆனால் பணத்தின் மீதான ஆசை எல்லாமே இருக்குது. மனசுக்குள்ளே ஆசை இருக்குது. எதுவுமே செய்யாமல் பணம் கிடச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கூச்சமாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. ஒரு சுய தொழிலை எடுத்து கூச்சமாக இருக்குது. இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. போய் பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த கூச்சம் போகும். ஆனால் எடுத்த உடனே ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது. இது காரணம் ஊதியம் குறைவாக இருக்கலாம், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து நம்ம இந்த உழைப்பு. நிறைய பேர் இப்போ பெண்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூச்சம், வெளியில் போய் வேலை செய்கிறது கூச்சம், பயம், அதெல்லாம் ஒரு காரணம். ஆண்களுக்கே வந்து ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்கு ஒரு கூச்சம், பணம் கையில் இருந்தாலும் ஒரு முதலீடு போட்டு ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயக்கம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா உழைப்பதற்கே கூச்சம். இதுதான் சோம்பேறித்தனம். அதுதான் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். அது காரணம் என்னென்னா, தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, தாய்மொழியில் வாழ்க்கை இல்லை. இந்த தாய்மொழிக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லைன்னா, இப்போ ஜப்பானியர்கள் ஜப்பான் மொழியை மட்டும்தான் பேசுகிறாங்க. தாய்மொழியில் வந்து கல்வி இல்லை, தொழில் இல்லை, வாழ்க்கை இல்லை, அதான் கூச்சம். ஒரு இங்கிலீஷில் பேச தெரில. இப்போ ஜப்பான்காரன் வந்து அவன் மொழியில் தான் பேசுகிறான், தூய்மையான தாய்மொழியில் பேசுகிறான். பிற மொழி கலக்காமல் தூய்மையான தாய்மொழியில் பேசுகிறாங்க. அது மாதிரி ஜெர்மனிக்காரங்க தூய்மையான ஜெர்மன் மொழியில் பேசுகிறாங்க.
ஆங்கிலம் கலந்துலாம் பேசுகிறதே கிடையாது. அப்போது இந்த மாதிரி முன்னேறிய நாட்டினர் அவங்க தாய்மொழி சீனக்காரங்க சீன மொழியில் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் கலந்துலாம் பேசுகிறது கிடையாது. நாம் வந்து தமிழில் பேசுகிறதுக்கே கூச்சப்படுறோம், தயக்கப்படுறோம். தாய்மொழியில் பேச அதான் எளிதாக இருக்கிறது. எளிதாக பேசுவதையே நாம் வந்து தாழ்வாக நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு பேசணும்னு நினைக்கிறோம். வித்தை காட்டுற மாதிரி திறமையை அது ஒரு கஷ்டப்பட்டு பேசணும், இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு பேசணும். அதுதான் இங்கு வந்து வியக்கப்படுகிறது, வியப்பை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் பணத்தின் மீது பற்றுதல் இல்லை, பணத்தின் மீது ஆசை இருக்குது மனசில், ஆனால் துணிஞ்சு வேலை செய்ய தோணலை. காரணம் வந்து நம்ம கூச்சம், உழைப்பதற்கே கூச்சம், வாழ்வதற்கே கூச்சம், பேசுவதற்கே கூச்சம். பேசுவது என்றால் வாழ்வது என்று பொருள். பேசுவது என்பது ஒரு உழைப்பது என்று பொருள். பேசுவது என்பது உழைப்பது. பேச்சில் அந்நிய மொழி கலந்துருச்சு, அப்போ எப்படி கூச்சமாக தானே இருக்கும். நாம் தனித்து நிற்க முடியலைல்ல, இன்னொருத்த மொழியை பேசினா தான் பெருமைங்கிற மாதிரி வரும்போது பேசுவதற்கு அது வந்து கஷ்டமாக வேண்டியது, பேசுகிறதே கஷ்டமாக போயிடுது. அப்போ கஷ்டப்பட்டு எல்லாராலையும் பேச முடியாது, கொஞ்சம் பேரால் தான் அது முடியும். அப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு பேசுகிற அந்த முயற்சியில் தோற்று போயிடுறாங்க. அப்போ பேசுகிறதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க. நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியல, இங்கிலீஷ் கலந்து பேச முடியல, அதனால் பேசுவதற்கே கூச்சப்படுறாங்க, பேசுவதற்கு தயங்குறாங்க. அதனால தான் உழைப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள், உழைப்பதற்கு தயங்குகிறார்கள், ஒரு சுயமாக சிந்திப்பதற்கே தயங்குறாங்க, ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கு தயங்குறாங்க. இங்கே வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது, ஆனால் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு, ஒரு துணிவாக முயற்சி எடுப்பதற்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அதனால தான் இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க, தயங்குறாங்க. பணம் சம்பாதிப்பதை என்ன பண்ணுறாங்க, இந்த பழம் புளிக்கும், அந்த பழம் சரி கிடையாது, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அப்படி இப்படின்னு பணத்துக்கு எதிராக ஒரு கருத்தை முன் வச்சு அதை இந்த சமூகத்தில் பரப்ப பார்க்குறாங்க, ஒரு எதிர்மறையான சிந்தனையை வந்து பரப்ப பார்க்குறாங்க. அதனால தான் வந்து உழைப்பது நமக்கு கடினமாக இருக்குது, கூச்சம், தயக்கம், சோம்பேறித்தனம், இது எல்லாவற்றுக்கும் நம்மெல்லாம் இப்போ இந்தியர்கள் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுறுசுறுப்பாக அவங்களால இருக்க முடியல, எளிதாக வாழ முடியவில்லை, எளிதாக பேச முடியவில்லை, எளிதாக உழைக்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்நிய மொழி தெரிஞ்ச, வெறும் உழைப்பு என்பது உடலால் மட்டுமில்லை, பேசி உழைக்கணும்ல. ஆஃபீஸில் அல்லது தொழிற்சாலையில் நம்ம பேச்சில் ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் இந்த இந்தியாவில் ஒழுங்காக நீங்கள் உழைக்க முடியும், ஒழுங்காக பேச முடியும், சுதந்திரமாக உழைச்சி முன்னேற முடியும். ஆங்கிலம் தெரியலன்னா உங்களால் எளிதாக பேச முடியாது, எளிதாக வாழ முடியாது, எளிதாக உழைக்க முடியாது. அதனால் வந்து பணத்தை நாம் வெறுக்கிறதுக்கு காரணம், சீச்சி இந்த பழக்கம் பிடிக்கும், சீச்சி இந்த பணம் வந்து சரியில்லை, பணத்து மீது பற்று வைக்காதீங்க, பணத்தினால் மட்டுமே எல்லாமே நடந்துடாது, மனுஷாலும் வேணும், இந்த மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களுக்கு இதான் காரணம்.